அன்பேரபிளான பெயின், சொல்லவே முடியாத அவ்வளோ கொடூரமான அவ்வளோ பெயின்ஃபுல்லான இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எனக்கு தெரியாம கிடையாது. அதுக்கான ஆடியோ டாக்குமெண்ட் அவ்வளோ மெட்டீரியல் என்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நான் வந்து இந்த படத்தை இந்த லெவலில் தான் இருக்கணும்னு நான் ஒரு டிசைட் பண்ணுறேன். நான் அப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய படங்கள் வரும். ஒரு போலீஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி நிறைய ஃபிலிம்ஸ் வருது இல்லை, ஒரே ஒரு படம் தான் வரணுன்றது கிடையாது இல்லை, நிறைய பேர் வருவாங்க. அவங்களோட வாய்ஸ் எல்லாம் வேறவா இருக்கும், விஷன் வேறவா இருக்கும். பட் திஸ் இஸ் மை விஷன் அண்ட் திஸ் இஸ் ஹவ் ஐ வாண்டட் டு மேக் த ஃபில்ம். ஆண்டி வந்து ஏன் ஷாட்ஷாங்க் ரிடெம்ப்ஷன் உள்ள போயிட்டு 20 வருஷம் பிரிசனுக்குள்ள இருந்தான் அப்படின்னா, அவன் முதல்ல அந்த கார்ல இருந்து இறங்குறாங்க, அவன் ஒய்ஃபோட பாய் ஃப்ரெண்டை சுட போகும்போது குடிச்சிருப்பான். குடிச்சிட்டு சுட்டானா இல்லையானோ அவனுக்கு தெரியாது, துப்பாக்கி எங்க போட்டான்னு தெரியாது. போதையில இருந்ததுனாலதான் அவனால விடுவிக்கவே முடியாது. அந்த ஷாட் வச்சதுமே அவன் சரக்கு கார்ல உட்காந்து சரக்கு அடிப்பான்ல, அந்த ஷாட் ரொம்ப ஸ்பெசிபிக்கா வச்ச ரீசனுமே போதையால தான் அவனுக்கு அவ்வளவு விஷயம் நடந்தது. அவனுக்கு என்ன தேவையோ அந்த டைம்ல அதை மட்டும் அதுல இருந்து எடுத்துப்பான்.